திருச்சி கரூர் சம்பவத்தில் தமிழக தலைவர் விஜய் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழக அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் நிருபர்களிடம் திருமாவளவன் கூறுகையில், கரூர் சம்பவத்தில் தமிழக போலீசார் காட்டும் மெத்தனம் அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை? புஸ்ஸி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன முகாந்திரம் இருக்கிறது? அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? ஆதவ் அர்ஜுனா மீது ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை? தமிழக அரசு அச்சப்படுகிறதா? தமிழக காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை, இளைத்தவர்கள் மீதுதான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாள்கிறதா? 15-20 வருடங்களுக்கு முன் நான் நயினார் பாளையம் என்ற இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறேன். புதுச்சேரி அருகில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்றைக்கு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ரவி என் மீது வழக்கு போட்டார். எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வு. கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று உடன் சம்பந்தமே இல்லாத என் மீது பல வழக்குகளை எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் போடப்பட்டு இருக்கிறது. காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையது அல்ல. எதற்காக அச்சப்படுகிறார்கள்? யாருக்காக அச்சப்படுகிறார்கள்? எல்லோரும் சமம் என்று பார்க்கிறபோது அந்த கட்சியில் சம்பந்தப்பட்டவர்கள், காரணமானவர்கள், அலட்சியமாக இருந்தவர்கள், இந்த உயிரிழப்பிற்கு காரணமான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள், கால தாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையில் நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழக அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? இந்த அணுகுமுறை ஏற்புடையது அல்ல என்று திருமாவளவன் கூறினார்.